ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஜெட் பிளான்ட் தாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு மரம் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இமேஜின் பண்ணி பாருங்களேன். அப்படி ஒரு மரம் இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க இந்த செடி இருக்கும்போது. ரொம்பவே லக்கி பிளான்ட்டுன்னு சொல்லலாம். இது போன்சாய் ட்ரீ. பாருங்களேன், இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெம்ஸில் வச்சாலே கூட அந்த செடி நல்லாவே வருங்க. பாருங்கள், இதுக்கு மண் கலவைன்னு எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் ரெட் சாயில், கொஞ்சம் ரிவர் சாயில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வைக்கிறேன். ஆனால் ஒரு சில செடிங்கள்லாம் நம்ம நடவு பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஒரு நல்ல முதிரி அடைஞ்ச ஒரு ஸ்டெம்ஸ் தான் வைப்போம். அப்படியே வச்சாலும் கொஞ்சம் வதங்கிட்டு துளுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரை வதங்கி அதுக்கப்புறம் தான் அது பச்சை பிடிச்சி நல்லா வளரும். ஆனால் இந்த செடியோட ஸ்பெஷல், இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெம்ஸ் வச்சாலே அது பாருங்களேன், வேர் பிடிக்கும் போதே வேர் பிடிச்சி பச்சையாக வளர்ந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க. அதாங்க அந்த செடியோட ஸ்பெஷலே. இதை மண் கலவையில் வைக்கும்போது அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால, மணலில் எப்பவுமே ஈரப்பதம் அப்படியே கொஞ்சம் இருக்கும் ரிவர் சைடில். ஈரப்பதம் இருக்கிறதுனால அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த செடி. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டெம்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணலாம். பெரிய செடியிலேருந்து ஒரு கட்டிங் எடுத்து தான் இதை அதையும் போடணும் அவசியமே கிடையாது. இந்த குட்டி குட்டி ஸ்டெம்ஸ்லேருந்து வச்சாலே போதும், நல்லாவே க்ரோத் ஆகுது. அப்படி தான் வச்சு நான் நிறைய செடிகள்லாம் பதியம் போட்டு கவரில் வச்சுருக்கேன், சேல்ஸுக்கு கொடுக்கலான்னு சொல்லி. இந்த மாதிரி குட்டிய ஸ்டெம்ஸு எப்படி க்ரோத் ஆகுதுன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்காகவே இந்த ஸ்டெம்ஸ்லேருந்து நான் ஒரு பதியம் போட்டு எடுத்துருக்கேங்க. பாருங்களேன், எவ்வளோ அழகான பிளான்ட்டுங்க இது. வீட்டுக்குள்ளே அப்படியே பச்சை பசேர்னு அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.